ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஃபியூ டேஸ் பேக் எடுத்தது. அன்றைக்கி நாங்கள் வந்து திருவாண்டரமில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். கோவிலுக்கு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனா தான் நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டிலேயே முடிச்சுட்டு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சுடு சுடு இட்லி, தக்காளி சட்னி. கிட்ஸ் வச்சுருக்கனால அவுட் சைட் ஃபுட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ வீட்டிலே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 8 o'clock போனால் கிளம்பியாச்சு. ஈஸ்ட் ஃபோர்டுன்னு கேட்டால் கோவில் முன்னாடி இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து பஸ்ஸு, கார், ஆட்டோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பத்மநாப சுவாமி கோயிலோட ஃப்ரண்ட் சைட் வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, கட்டடத்தில் வந்து ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக இருக்கும். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது வந்து அக்ரஹாரம் சைடு. 108 வைணவ திருத்தலத்தில் ஒன்று தான். கேரளா மாநிலத்தில் தலைநகரமாக கொண்ட திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயில் இருக்குது. இதுக்கப்புறம் மொபைல் கேமரா எதுவுமே அலோடு இல்லை. இது எல்லாமே நம்ம கிளாக் ரூமில் வச்சுட்டு நம்ம மட்டும்தான் போக முடியும். நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எந்த வாசல் வழியாக போனாலும் அங்கே கிளாக் ரூம் இருக்கும். ஷர்ட்டு, பேண்ட்டு, பனியன், அம்பர்லா, பேகு, லக்கேஜு, மொபைலு, கேமரா, ஹெல்மெட்டு, கீ, ஹெட்செட்டு எதுவுமே அலோடு இல்லை. எல்லாமே கிளாக் ரூமில் வச்சுட்டு தான் நம்ம போகணும். தவிர எலக்ட்ரானிக் கெட்ஜெட்ஸ், ஹெட்செட்டு, ஸ்மார்ட் வாட்ச்சு, ஐபேடு, லேப்டாப், பென்ட்ரைவ் எதுவுமே அலோடு இல்லை. வாட்டர் கேன் மட்டும் வச்சுக்கலாம். மித்த எல்லாமே நம்ம கிளாக் ரூமில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். காலையில் 3:30க்கே நட திறந்துருவாங்க. அங்கேயும் உங்களுக்கு டைமிங் ஸ்லாட்ஸும் போட்டிருப்பாங்க. தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கலாம். முக்கியமாக இங்கே கோயிலில் வந்துட்டு ட்ரெஸ் கோட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. லேடிஸ் வந்துட்டு கண்டிப்பாக சாரீ போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹாஃப் சாரீ, பட்டு பாவாடை அந்த மாதிரி போட்டுக்கலாம். சுடிதார் போட்டிருந்தோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வெள்ளை வேஷ்டி வந்து கட்டிக்கணும். ஜென்ஸுக்கு பேண்ட்டு, ஷர்ட் அலோடு இல்லை. வேஷ்டி தான் போடணும். வேஷ்டி மேலே துண்டு வேணால் போட்டுக்கலாம். ஷர்ட் வந்து போடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வேஷ்டி கொண்டு வரலன்னா அங்கே வெளியவே வந்து சேல் பண்ணுவாங்க, நம்ம வாங்கிக்கலாம். அனந்த பத்மநாப சுவாமி அனந்த சயனக்கூடத்தில் காட்சி அளிப்பார். நாகபந்து மேலே பள்ளி கொண்டு இருப்பார். விஷ்ணுவோட உருவம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அவரை வந்து 3 வாசல் வழியாக நம்ம தரிசிக்க முடியும். முதல் வாசலில் அவரோட தலையையும், நடுவாசலில் தொப்புலேருந்து தாமரை மலர்ந்திருக்கும். தாமரை மேலே பிரம்மதேவன் காட்சி அளிப்பார். கடைசி வாசலில் தெய்வத்தோட பாதத்தை நம்ம பார்க்கலாம். விஷ்ணு அவரோட மனைவியான ஸ்ரீதேவி பூதியோட காட்சி அளிப்பார். அவரோட வலதுக்கு சிவலிங்கத்து மேலே காட்சி அளிக்கும். கருவறையில் அனந்த பத்மநாப சுவாமி மக்களுக்கு இப்படி தான் காட்சி அளிக்கிறாரு. பார்க்கவே கண் கொண்ட காட்சியாக, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் போல சாமியை தரிசிச்சுட்டு கோயிலே அன்னதானம் போடுவாங்க. 11:30க்கு அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிரும். அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு வந்தோம். அன்னதானத்தில் கேரளா மட்டரை, சாம்பார், புளிச்சேரி, அச்சாறு, மோர் எல்லாமே அன்னதானத்தில் இருக்கும். இந்த வீடியோ கோயிலுக்கு புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.